கவிந்த் ரோஸ் மற்றும் டிலிப் சேஹான். மறுமுனையில் பந்தினை வீசுவதற்காக சஃப்ரின். ஷப்ரின் அவர்களினால் வேகமாக வீசப்பட்ட பந்து லெக் திசையிலே தடுத்தாடப்படுகின்றது. ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. மீண்டும் டிலிப் ஷானை நோக்கி பந்து வீசுவதற்காக சப்ரின். மிக வேகமாக வீசப்பட்ட பந்து உயர்த்தி அடிக்கப்படுகின்றது. 6 ஓட்டமாக அங்கே பெறப்பட்டிருக்கின்றது. டிலிப் ஷான் அந்த 6 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 6ஆக தற்பொழுது பதியப்பட்டிருக்கின்றது. வீனஸ் முலஞ்சா அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக கவிந்து மற்றும் டிலிப் ஷெஹான் ஆகியோர்கள் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். மறுமுனையில் சப்ரின் அவர்கள் பந்துகளை வீசிக் கொண்டிருக்கின்றார். மீண்டும் அங்கு மிக வேகமாக வீசப்பட்ட பந்து ஓங்கி தடுத்தாடப்படுகின்றது. அகலப்பந்தாக நடுவர் தீர்மானித்திருக்கின்றார். உதிரியாக ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. அந்த ஒரு ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 7ஆக அதிகரிக்கின்றது. மீண்டும் டிலிப் ஷானை நோக்கி பந்து வீசுவதற்காக சப்ரின். மீண்டும் அங்கு சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து ஓங்கி அடிக்கின்றார். மட்டையில் படவில்லை. நேரடியாக விக்கெட் காப்பாளர் கைக்கு பந்து செல்கின்றது. இருந்தாலும் அகலப்பந்து என நடுவர் சமிக்கை செய்கின்றார். ஓட்ட எண்ணிக்கை 8ஆக அதிகரிக்கின்றது. மீண்டும் சப்ரின் முதலாவது ஒரு பந்து பரிமாற்றத்தினை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். சிறந்த ஒரு பந்து வீச்சாளர் சப்ரின். SSA சப்ளஸ் அணியின் சிறந்த ஒரு பந்து வீச்சாளராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற சப்ரின் முதலாவது ஒரு பந்து பரிமாற்றத்தினை தற்பொழுது மீண்டும் அங்கே சிறப்பாக வீசப்பட்ட பந்து மற்றும் ஒரு களத்தெடுப்பு, அபாரமான களத்தெடுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. பிடியெடுக்கும் வாய்ப்பு இருந்தாலும் அதனை பிடியெடுப்பு செய்யாமல் அந்த பந்தை தடுத்து நிறுத்துகின்றார். சிறந்த முறையிலே அந்த களத்தெடுப்பு அமைந்திருக்கின்றது. அணியின் ஓட்டு எண்ணிக்கை 8ஆகவே இருந்து கொண்டிருக்கின்றது. மீண்டும் சப்ரின் முதலாவது ஒரு பந்து பரிமாற்றத்தினை மேற்கொள்வதற்காக ஏற்பாட்டுக்குழுவினர்களுக்கான அறிவித்தல் இது. தயவு செய்து எல்லை காப்பாளர்களாக உங்களது அணி வீரர்களை பணிக்கமர்த்துமாறு வேண்டிக் கொள்ளப்படுகின்றீர்கள். போட்டிகள் விறுவிறுப்பாக பரபரப்பாக சென்று கொண்டிருக்கின்றது. எவ்வித பிரச்சனைகளும் வராதவாறு இந்த போட்டியினை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. எனவே உங்கள் விளையாட்டு வீரர்களை, உங்கள் அணியில் உள்ளவர்களை எல்லை காப்பாளர்களாக பணியமர்த்துமாறு வேண்டிக் கொள்ளப்படுகின்றீர்கள்.
ஆமாம், நடுவரின் தீர்ப்பு 6 ஓட்டங்களாக அங்கே தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றது. வீனஸ் பொலஞ்சா அணியினர் அந்த 6 ஓட்டத்தினை பெற்றுக்கொள்ள அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 14ஆக அதிகரிக்கின்றது. டிலீப் ஷெஹான் அந்த 6 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அந்த 6 ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 14ஆக அதிகரிக்கின்றது. மீண்டும் பந்தினை வீசுவதற்காக சப்ரின் SSA சப்ளைஸ் அணியிலிருந்து சப்ரின் காரியாலய முனையிலிருந்து பந்தினை வீசுவதற்காக தயாராகி கொண்டிருக்கின்றார். மீண்டும் அங்கு சிறப்பாக வீசப்பட்ட பந்து ஓங்கி அடிக்கப்படுகின்றது. மட்டையில் படவில்லை, நேரடியாக விக்கெட் காப்பாளரின் கைக்கு பந்து செல்கின்றது. ஆட்டமிழப்பு கோரப்பட்டிருக்கின்றது. ஆட்டமிழப்பா? ஆமாம், போல்டு முறையில் தற்பொழுது டிலீப் ஷான் அவர்கள் ஆட்டமிழந்து வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள். முதலாவது விக்கெட்டினை வீனஸ் பொலஞ்சா அணியினர்கள் இழந்திருக்கின்றார்கள். 14 ஓட்டங்கள் பெற்றிருந்த வேளையிலே டிலீப் ஷிஹான் ஆட்டமிழந்து வெளியேறிக் கொண்டிருக்கின்றார். புதிய துடுப்பாட்ட வீரராக ரஷீத் அவர்கள் அங்கே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ரஷீதோடு கவிந்தி ரோஸோடு இணைந்தாடுவதற்காக ரஷீத் தயவு செய்து ரிஜுவான் அவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக காரியாலயத்துக்கு வருகை தருமாறு வேண்டிக் கொள்ளப்படுகின்றீர்கள். ரிஜுவான் அவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக காரியாலயத்துக்கு வருகை தருமாறு வேண்டிக் கொள்ளப்படுகின்றீர்கள். நவீந்திர பெத்தும் தற்பொழுது இரண்டாவது ஒரு பந்து பரிமாற்றத்தினை நிகழ்த்துவதற்காக கவிந்தி ரோஸ் அவர்களினால் உயர்த்தி அடிக்கப்படுகின்றது. பிடியெடுக்கும் சந்தர்ப்பம் இருக்கிறதா? இல்லை, அது 6 ஓட்டமாக அங்கே பெறப்பட்டிருக்கின்றது. கவிந்தி ரோஸ் சிறந்த முறையில் அந்த பந்தினை எதிர்கொண்டு 6 ஓட்டத்தினை தனது அணிக்காக பெற்றுக் கொடுக்க வீனஸ் பொலஞ்சா அணியினர் தற்பொழுது 20 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். ஒரு விக்கெட்டினை இழந்து ரஷீதோடு இணைந்து ஆடிக்கொண்டிருக்கின்றார் கவிந்தி ரோஸ். மீண்டும் கவிந்தி ரோஷனை நோக்கி பந்து வீசுவதற்காக பத்தும் மீண்டும் பந்தினை வீசுவதற்காக கவித் இரோசனை நோக்கி மீண்டும் அங்கே இலக்கு செய்ய வேகமாக வீசப்பட்ட பந்து தடுத்தாடுகின்றார். ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்பா? ஓட்டம் பெறும் வாய்ப்பில்லை. இருந்தாலும் அது அகலப்பந்தாக முறையற்ற பந்து வீச்சாக நடுவர் தீர்மானித்திருக்கின்றார். உதிரியாக ஒரு ஓட்டம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஒரு ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 21ஆக அதிகரிக்கின்றது. மீண்டும் அங்கே சிறப்பாக வீசப்பட்ட பந்தை பெத்தும் அவர்களினால் கவிது இரோஸ் அந்த பந்தினை ஓங்கி அடிக்க முற்படுகின்றார். துடுப்பு மட்டையில் படவில்லை, நேரடியாக விக்கெட் காப்பாளரின் கைக்கு பந்து செல்கின்றது. ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. அதே போன்று 3 நாட்களாக நடைபெற்ற இந்த கிரிக்கெட் சுற்று போட்டியின் அனைத்து போட்டிகளுக்குமான மேன் ஆஃப் த மேட்ச், அதாவது ஒவ்வொரு போட்டிகளுக்குமான சிறந்த ஆட்ட நாயகர்களுக்கான விருதுகள் இங்கே வழங்கி வைக்கப்பட இருக்கின்றது. ஆகவே அந்த போட்டியில் முதலாவது போட்டியாக நடைபெற்ற ஹமீடியா மற்றும் ஜின்னாசி அணியினருக்கான போட்டியில் ஹமீடியா அணி வெற்றியிட்டுக் கொண்டது. அந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக ஹமீடியா அணியைச் சேர்ந்த இடதுகை துடுப்பாட்ட வீரர் எஹ்திசான் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான வெற்றி கேடயம் அங்கே ஈதிசாப் அவர்கள் சலாவுதீன் நானா நிற்கின்ற இடத்துக்கு செல்லுமாறு வேண்டிக் கொள்ளப்படுகின்றீர்கள்.
அதாவது பெரிய கட் அவுட் பெடர் ஒன்று வைக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அருகிலே சலாவுதீன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த இடத்துக்கு கொண்டச்சி அணி வீரர் ஏத்திசாம் அவர்களை செல்லுமாறு வேண்டிக் கொள்ளப்படுகின்றீர்கள். உங்களுக்கான கேடயம் தற்பொழுது வழங்கப்பட இருக்கின்றது என்பதனையும் அறிய தருகின்றோம். ரஷீதினை நோக்கி பந்தினை வீசுவதற்காக பெத்தும், ஆமாம் ரஷீத் லெக் திசையிலே தடுத்தாடுகின்றார். ஒரு ஓட்டம் பெறப்படுகின்றது. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 24 அதிகரிக்கின்றது. வீனஸ் புலஞ்சா அணியினர் 24 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். ஒரு விக்கெட்டினை இழந்து இரண்டாவது ஓவர் பந்து பரிமாற்றமும் தற்பொழுது நிறைவுக்கு வந்திருக்கின்றது. சகோதரர் நௌஃபல் அவர்களுக்கான அறிவித்தல். அவசரமாக அந்த கேடயங்களுடன் உரிய இடத்துக்கு செல்லுமாறு நாங்கள் தயாராக வேண்டியிருக்கின்றோம். முதலாவது போட்டியின் ஹமீடியா அணியின் வெற்றி வீரர் ஏத்திசாம் அவர்களுக்கான வெற்றி கேடயம் அங்கே வழங்கி வைக்கப்பட இருக்கிறது. இந்த கேடயத்தினை வழங்கி வைப்பதற்காக எமக்கு இந்த போட்டிக்காக ஊடக அனுசரணை வழங்கிய சகோதரர் அனா பேக்கரி உரிமையாளர் சகோதரர் அம்ஜத் அவர்களை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். இந்த முதலாவது ஆட்ட நாயகனுக்கான விருதினை வழங்கி வைப்பதற்காக உரிய இடத்துக்கு சென்று அந்த அந்த கேடயத்தை அவசரமாக வழங்கி வைக்குமாறு நாங்கள் தயாராக வேண்டியிருக்கின்றோம். மூன்றாவது ஓவர் பந்து பரிமாற்றம் தற்பொழுது இடம்பெற இருக்கின்றன. நப்சான் அவர்கள் அந்த பந்து ஓவரனை பரிமாற்றம் செய்வதற்காக ரசீதினை நோக்கி பந்தினை வீசுவதற்காக நப்சான் காரியாலய முனையிலிருந்து சிறப்பான ஒரு பந்து வீச்சு வானலாக உயர்த்தி அடிக்கப்படுகிறது. ரஷீத் அவர்களினால் அந்த 6 ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 30 அதிகரிக்கின்றது. வீனஸ் புலஞ்சா அணியினர் 30 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். ரஷீத் அவர்கள் அந்த பந்தினை எதிர்கொண்டு 6 ஓட்டத்தினை தனது அணிக்காக பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். ரஷீத் இந்த வெற்றி கேடயத்தினை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் அழைத்து நின்ற சகோதரர் அம்ஜத் அவர்கள் இங்கே இல்லாத காரணத்தினால் இந்த கேடயத்தினை சகோதரர் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் உயர்பீட உறுப்பினரும் தொழிலதிபரும் அலக்கட்டு பள்ளி பரிபாலன சபையின் உறுப்பினருமான சகோதரர் சுஹைப் அவர்கள் வழங்கி வைப்பார்கள். மீண்டும் அங்கு மிக வேகமாக வீசப்பட்ட பந்தை ஓங்கி அடிக்கின்றார். மட்டையில் படவில்லை. நேரடியாக விக்கெட் காப்பாளரின் கைக்கு பந்து செல்கின்றது. ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்பில்லை. சிறந்த ஒரு பந்து வீச்சு நப்சான் அவர்களினால் அந்த பந்து வீச்சு சிறப்பாக பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக கவிந்து அவர்களும் மீண்டும் அங்கே ரஷீது நோக்கி மிக வேகமாக வீசப்பட்ட பந்து சிறப்பான ஒரு பந்து வீச்சு நேரடியாக விக்கெட் காப்பாளரின் கைக்கு பந்து செல்கின்றது. ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 30 இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு விக்கெட்டினை இழந்திருக்கின்றார்கள் வீனஸ் புலஞ்சா அணியினர். மீண்டும் நப்சான் காரியாலய முனையிலிருந்து பந்தினை வீசுவதற்காக ரஷீதினை நோக்கி மீண்டும் அங்கே ரஷீத் லக்ஸிலே தடுத்தாடுகின்றார். ஓட்டம் பெறுவதற்கான சந்தர்ப்பம் இருந்தாலும் ஓட்டம் பெறவில்லை. 30 ஓட்டங்கள் மாத்திரமே. மூன்றாவது ஓவரும் தற்பொழுது நிறைவுக்கு வந்திருக்கின்றது. வீனஸ் புலஞ்சா அணியினர் 30 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். ஒரு விக்கெட்டினை இழந்து வீனஸ் புலஞ்சா கண்டாயம் லகுனு திகாய் விக்கெட் எக்காய். நான்காவது ஓவர் பந்து பரிமாற்றத்தினை நிகழ்த்துவதற்காக லுக்ஸான் அழைக்கப்பட்டிருக்கின்றார். கவித்து ரோஷினை நோக்கி பந்தினை வீசுவதற்காக சிறப்பான ஒரு பந்து வீச்சு அகலப்பந்தாக நடுவர் தீர்மானித்திருக்கின்றார். உதிரியாக ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. அந்த ஒரு ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை வீனஸ் புலஞ்சா அணியினர் தற்பொழுது 31 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். ஒரு விக்கெட்டினை இழந்து லுக்ஸான் மீண்டும் பந்தினை வீசுவதற்காக கவிது இரோஷினை நோக்கி கவிது இரோஸ் சிறந்த ஒரு இடதுகை துடுப்பாட்ட வீரர். பொறுத்திருந்து பார்ப்போம். ஆமாம், அங்கே கவிது இரோஷினால் லெக் திசையிலே தடுத்தாடப்படுகிறது. ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. அந்த ஒரு ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 32 அதிகரிக்கின்றது. அதே போன்று நடந்து முடிந்த இரண்டாவது போட்டியில் ஏஎஸ்கே மற்றும் பொட்கேனி சிசி அணியினருக்கான போட்டியில் பொட்கேனி சிசி அணியினர் வெற்றிவாக சூடியிருந்தார்கள். இந்த போட்டியில்
போட்டியின் ஆட்டநாயகனாக தெரிவு செய்யப்பட்ட சகோதரர் நிஹால் அவர்களுக்கான வெற்றி கேடயம் அங்கே வழங்கி வைக்கப்பட இருக்கின்றது. ஆகவே நிஹால் அவசரமாக அந்த உரிய இடத்துக்கு செல்லுமாறு நாங்கள் தயவாக வேண்டி நிற்பதோடு இந்த கேடயத்தினை வழங்கி வைப்பதற்காக கொட்கேணி ஜும்மா பெரிய பள்ளி பரிபாலன சபையின் தலைவர் சகோதரர் கமர்தீன் அவர்களை நாங்கள் அழைத்து நிற்கின்றோம் இந்த கேடயத்தினை வழங்கி வைப்பதற்காக. ஆம், சிறப்பான ஒரு ஆர்வட்டம். யோக்கர் முறையில் வீசப்பட்ட பந்து ரஷீத் அவர்கள் ஓட்டத்தினை தனது அணிக்காக பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். நான் நினைக்கின்ற ரஷீத் 6 பந்துகளை சந்தித்து 2 ஓட்டங்கள் அடங்கலாக 13 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க, மறுமுனையில் கவிந்து இரோஸ் 4 பந்துகளை சந்தித்து 1 ஓட்டம் அடங்கலாக 8 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 38 அதிகரிக்கின்றது. வீனஸ் முழஞ்ச அணியினர் 4வது ஓவர் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் 38 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். 1 விக்கெட்டினை இழந்து மீண்டும் லுக்ஷான் பந்தினை வீசுவதற்காக, ஆமாம், லுக்ஷான் அவர்களால் தந்திரமாக பந்து வீசப்பட்டிருக்கின்றது. ஓட்டம் பெறுவதற்கான சந்தர்ப்பம் அங்கே அவருக்கு கிடைக்கவில்லை. தலை சிறந்த துடுப்பாட்ட வீரர்கள் வீனஸ் முழஞ்ச அணியிலே காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் ரஷீத் மற்றும் கவிந்து இரோஸ் ஆகியோர் தற்பொழுது ஆடுகளத்திலே ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் பந்தினை வீசுவதற்காக லுக்ஷான், பொறுத்திருந்து பார்ப்போம். லுக்ஷானுடைய பந்தை எதிர்கொள்வதற்காக ரஷீத் அவர்கள் அங்கு மீண்டும் லுக்ஷான் பந்தினை வீசுவதற்காக ரஷீதினை நோக்கி ராஷித். லுக்ஷானால் வீசப்பட்ட பந்து அகலப்பந்தாக நடுவர் தீர்மானித்து இருக்கின்றார். உதிரியாக 1 ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. ஓட்ட எண்ணிக்கை 39 அதிகரிக்கின்றது. மீண்டும் லுக்ஷான், மறுமுனையில் ரஷீத். ஆமாம், அவரது கால் தற்பொழுது உபாதைக்கு உட்பட்டிருக்கின்றார். ரஷீத் ஓட்டம் ஒன்றை பெற முற்பட்ட போது அவருடைய காலிலே உபாதை ஏற்பட்டிருக்கின்றது. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 39 இருந்து கொண்டிருக்கின்றது. குர்கனி ரெட் ஃப்ளவர்ஸ் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2026 ஆண்டுக்கான போட்டி நிகழ்வு தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக 3 நாட்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த போட்டி நிகழ்வின் இறுதி கட்டத்தை தற்பொழுது அடைந்திருக்கின்றோம். இறுதி நாள் நிகழ்வு தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் வீனஸ் பொலஞ்சா அணியினரும் அதே போன்று SSA சப்ளைஸ் அணியினரும் களத்திலே தற்பொழுது மோதிக்கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுது வீனஸ் பொலஞ்சா அணியினர் 39 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். 1 விக்கெட்டினை இழந்து. சிறப்பாக துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருந்த ரஷீத் அவர்களுக்கு உபாதை ஏற்பட்டிருக்கின்றது என்று நினைக்கின்றேன். அதே போன்று நடந்து முடிந்த 5வது போட்டியில் ஹமீடியா மற்றும் முகமதியா அணிகளுக்கான போட்டியில் கவிது இரோஸ் தற்பொழுது வெளியேறிக் கொண்டிருக்க புதிய துடுப்பாட்ட வீரராக சமீர அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். கவிந்து இரோஸ் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களம் புகுந்திருந்த
கவிதை இரோஸ் தற்பொழுது வெளியேறிக் கொண்டிருக்கின்றார். புதிய துடுப்பாட்ட வீரராக ஷமீர வருகை தந்திருக்கின்றார்கள். ஹம்தான் சிறந்த முறையிலே பந்துகளை வீசக்கூடிய ஒரு பந்து வீச்சாளர். ஹம்தான் அதே போன்று நடைபெற்று முடிந்த சுற்று போட்டியில் மன்னார் மாவட்டத்துக்கு உட்பட்ட போட்டியில் அல் ஹிக்மா மற்றும் அல் ஹமாஸ் மற்றும் முகமதியா ஏ அணிற்கான போட்டியில் முகமதியா ஏ அணிர் வெற்றியிட்டிருந்தார்கள். இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக அக்ரம் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். ஆகவே உங்களுக்கான வெற்றி கேடயம் அங்கே வழங்கி வைக்கப்பட இருக்கின்றது. அக்ரம் முகமதியா ஏ அணியினரின் அக்ரம் அவர்களை நாங்கள் அழைத்து நிற்கின்றோம். நமது அந்த பெரிய பேனர் அடிக்கப்பட்ட இடத்துக்கு போங்க அக்ரம். இந்த வெற்றி கேடயத்தினை வழங்கி வைப்பதற்காக இந்த வெற்றி கேடயத்தினை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் அழைத்து நிற்கின்றோம். முசலி பிரதேச சபையின் உறுப்பினரும் தொழிலதிபரும் இந்த போட்டிக்காக இணை அனுசரணை ஊடகருமாக இருந்த சகோதரர் நிலாம் அவர்களை நாங்கள் அழைத்து நிற்கின்றோம். இந்த வெற்றி கேடயத்தினை வழங்கி வைப்பதற்காக நடந்து முடிந்த போட்டி அல் ஹமாஸ் மற்றும் முகமதிய ஏனருக்கான போட்டியின் இறுதி அந்த போட்டியில் மேன் ஆஃப் தி மேட்ச் சிறந்த ஆட்டநாயகனுக்கான விருது வழங்கி வைக்கப்பட இருக்கின்றது. அக்ரம் அவர்களை நாங்கள் அந்த உரிய இடத்துக்கு அழைக்கின்றோம். இந்த பரிசினை வழங்கி வைப்பதற்காக ஆம்லக் திசையிலே ஓங்கி அடிக்கப்பட்ட பந்து மீண்டும் ஒரு 6 ஓட்டம் ராஷித் எதிர்கொண்ட பந்தினை மிக லாபகரமாக தடுத்தாடி இருந்தார். மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்ட பெறுதி அங்கே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கப்படுகின்றது. அதே போன்று இந்த கேடயத்தினை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் அழைத்து நிற்கின்றோம். சகோதரர் முசலி பிரதேச சபை உறுப்பினரும் எமது போட்டிக்காக அனுசரணை வழங்கிய சகோதரர் நிலாம் அவர்களை நாங்கள் அழைத்து நிற்கின்றோம். மீண்டும் ஹம்தான் முகமதியா ஏ அணி அக்ரம் இல்லாத பட்சத்தில் யாராவது ஒருவர் அந்த உரிய இடத்துக்கு சென்று அந்த கேடயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அக்ரம் உரிய இடத்தில் இல்லாத பட்சத்தில் முகமதியா ஏ அணி தல்ஹான் தலைமையிலான அணியில் யாராவது ஒருவர் அந்த கேடயத்தை அவசரமாக பெற்றுக்கொள்ளுங்கள். තිං ලකුණු සංඛ්‍යාව විනස් බොලොංජා කඩායම ලකුණු 46යි විකெட் දෙකයි. ராஷித் சிறந்த முறையிலே துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார். 10 பந்துகளுக்கு முகம் கொடுத்து 19 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். 3-6 ஓட்டங்கள் உள்ளடங்கலாக. ஹம்தான் சிறந்த ஒரு பந்து வீச்சாளர். ரஷீதினை நோக்கி பந்தினை வீசுவதற்காக மீண்டும் காரியாலய முனையிலிருந்து தயாராகி கொண்டிருக்கின்றார் ஹம்தான். SSCS சப்ளைஸ் அணியின் சிறந்த ஒரு பந்து வீச்சாளர் ஹம்தான். மீண்டும் அங்கு சிறப்பாக வேகமாக வீச்சப்பட்ட பந்து இலக்கு திசையில உயர்த்தி அடிக்கப்படுகின்றது. ரஷீத் அவர்களினால் அந்த பந்து உயர்த்தி அடிக்கப்பட்டு தற்பொழுது பிடியெடுப்பு செய்த ரஷீத் அவர்கள் ஆட்டமிழந்து வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள். ரஷீத் நான் நினைக்கின்றேன் 10 பந்துகளுக்கு முகம் கொடுத்து 3-6 ஓட்டங்கள் அடங்கலாக 19 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த வேளையிலே தனது விக்கெட்டினை பறிகொடுத்திருக்கின்றார் ரஷீத். ஆமாம், தற்பொழுது போட்டியில் முதலாவது துடுப்படுத்தாடிய வீரஸ் பொலஞ்சா அணியினர் 46 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். வெற்றி இலக்கு 47ஆக நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது SSCS சப்ளைஸ் அணியினருக்கு. இந்த ஆட்டநாயகம் விருதினை வழங்குவதற்காக முசலி பிரதேச சபை உறுப்பினரும் பள்ளி பரிபாலன சபையின் செயலாளருமான சகோதரர் தாஹிர் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். ஆத்திப் மூலம் புல்டாஸ் முறையில் வீசப்பட்ட பந்து ஓட்டங்களுக்கான வாய்ப்பா? ஆம். லெக் பை மூலம் ஒரு ஓட்டம் பெறப்படுகின்றதா? இல்லை. முதலாவது ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. SSCS சப்ளைஸ் அணி சார்பாக ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக ரஸ்மிகே மற்றும் கிருஷான் ஆகியோர் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களம்புகின்றிருக்கின்றார்கள். ஆரம்ப பந்து வீச்சாளராக அத்தீப் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். சிறந்த முறையில் வேகமாக பந்துகளை வீசக்கூடிய ஒரு பந்து வீச்சாளர் அத்தீப். கிருஷானை நோக்கி பந்தினை வீசுவதற்காக அத்தீப் அவர்கள் தற்பொழுது தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். மறுமுனையிலே கிருஷான்
இடதுகை துடுப்பாட்ட வீரர் கிருஷான் பொறுத்திருந்து பார்ப்போம். சிறப்பான ஒரு பந்து வீச்சு இருந்தாலும் அகலப்பந்தாக நடுவர் தீர்மானித்திருக்கின்றார். உதிரியாக ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 2ஆக உயர்வடைகின்றது. இன்னும் எஞ்சி இருப்பது 19 பந்துகளுக்கு 45 ஓட்டங்கள் பெற வேண்டும். SSA சப்ளை அணியினர் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் ஆத்திப் மீண்டும் பந்தினை வீசுவதற்காக சிறப்பாக வீசப்பட்ட பந்து தடுத்தாடுகின்றார். ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்பாகும். அங்கே சிறந்த முறையிலே ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. கிருஷான் அவர்களினால் அந்த ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 3ஆக அதிகரிக்கின்றது. தற்பொழுது SSA சப்ளைஸ் அணியினர் 3 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். முதலாவது ஒரு பந்து பரிமாற்றம் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆத்திப் அவர்கள் அந்த முதலாவது ஒரு பந்து பரிமாற்றத்தினை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மிக வேகமாகவும் நேர்த்தியாகவும் அவருடைய பந்து வீச்சுக்கள் ஒவ்வொன்றும் அமைந்திருக்கின்றது. பார்வையாளர்கள் ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய பந்து வீச்சு பிரதியினை. மீண்டும் ஆத்திப் ரஷ்மிகையினை நோக்கி பந்து வீசுவதற்காக சிறப்பான ஒரு பந்து வீச்சு யோக்கர் முறையிலே அந்த பந்து வீசப்பட்டிருக்கின்றது. ஆட்டமிழப்பு கோரப்பட்டிருந்தாலும் அது ஆட்டமிழப்பு இல்லை என நடுவர் அவர்கள் தீர்மானித்து இருக்கின்றார்கள். ரஷ்மிக சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர் இருந்தாலும் ஆத்திப் அவர்களுடைய வேக பந்துகளுக்கு சற்று தடுமாறுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மீண்டும் பொறுத்திருந்து பார்ப்போம். அத்தீஃபா ரஷ்மிகையா? மீண்டும் ஆத்திப் ரஷ்மிகையினை நோக்கி பந்தினை வீசுவதற்காக மீண்டும் அங்கு மிக வேகமாக வீசப்பட்ட பந்து உயர்த்தி அடிக்கப்படுகின்றது. பிடி எடுப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. சிறந்த முறையிலே அத்தீப் அவர்களே அந்த பந்தினை பிடியெடுப்பு செய்து தற்பொழுது ரஷ்மிகே அவர்களினை ஆட்டமிழக்க செய்திருக்கின்றார். ரஷ்மிகே ஒரு ஓட்டத்தினை பெற்றிருந்த போது ஆட்டமிழந்து வெளியேறி கொண்டிருக்கின்றார். அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 3ஆக இருக்கின்ற போது ஒரு விக்கெட்டினை இழந்திருக்கின்றார்கள். முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது SSA சப்ளைஸ் அணியின் சார்பாக. எமது அழைப்பை ஏற்று வருகை தந்து தற்பொழுது பல பரீட்சை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். குருநாகல் மாவட்டத்திலே இருந்து வருகை தந்திருக்கின்றார்கள் SSA சப்ளைஸ் அணியினர். அதே போன்று புத்தளம் மாவட்டத்திலே இருந்து வருகை தந்திருக்கின்றார்கள் வீனஸ் பொலஞ்சா அணியினர். இந்த இரு அணியினருக்கும் இந்த வேளையில் ஏற்பாட்டு குழுவினர்கள் நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றார்கள். இரண்டாவது ஒரு பந்து பரிமாற்றத்தினை நிகழ்த்துவதற்காக ஹுதா அக்கறை பெற்ற எக்ஸ்பிரஸ் என செல்லமாக அழைப்பார்கள். ஹுதா அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இரண்டாவது ஓவர் பந்து பரிமாற்றத்தினை செய்து கொள்வதற்காக மறுமுனையில துடுப்படுத்த ஆடுவதற்காக கிருஷான் அவரோடு இணைந்து ஆடுவதற்காக அருணகுமார் அவர்கள் தற்பொழுது வருகை தந்திருக்கின்றார்கள். புத்தளம் மாவட்டம் ஹுதா அவர்கள் வீசிய பந்து முதலாவது பந்து அகலப்பந்தாக இருந்தாலும் மீண்டும் வீசப்பட்ட மற்றொரு பந்து வீச்சு சிறப்பாக அமைந்திருக்கின்றது. அக்கறை பெற்ற எக்ஸ்பிரஸ் ஹுதா மீண்டும் பந்து வீசுவதற்காக கிருஷானை நோக்கி மீண்டும் சிறப்பாக வீசப்பட்டிருக்கின்றது. பந்து அகலப்பந்துக்காக முறையிடப்படுகின்றது. ஆமாம், அங்கே அகலப்பந்தாக நடுவர் தீர்மானித்திருக்கின்றார். ஒயிட் போல் மீண்டும் ஒரு பந்து ஹுதா அவர்களினால் அகலப்பந்து வீசப்பட்டிருக்கின்றது. சிறப்பான முறையிலே பந்துகளை வீசக்கூடிய எக்ஸ்பிரஸ் அக்கறை பெற்று எக்ஸ்பிரஸ் என செல்லமாக அழைக்கப்படும் ஹுதா மீண்டும் அங்கு வேகமாக வீசப்பட்ட பந்து கிருஷ்ணன் அவர்கள் ஓங்கி அடிக்கின்றார்கள். மட்டையில் படவில்லை, நேரடியாக விக்கெட் காப்பாளரின் கைக்கு பந்து செல்கின்றது. ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. விக்கெட் காப்பாளராக கவிதி ரோஸ் தற்பொழுது கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். மறுமுனையிலே மிக வேகமாக பந்துகளை வீசக்கூடிய ஹுதா அவர்கள் பந்துகளை வீசிக் கொண்டிருக்கின்றார்கள். துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார் கிருஷான். கிருஷானால்
மீண்டும் சிறப்பான ஒரு பந்து வீச்சு. ஹுதா அக்கறை பெற்று எக்ஸ்பிரஸ். ஹுதா அவர்கள் சிறந்த முறையிலே பந்துகளை வீசிக் கொண்டிருக்கின்றார்கள். பலராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு போட்டியாக இந்த போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. வெளி மாவட்டங்களில் இருந்து வருகை தந்திருக்கின்றார்கள். அதாவது புத்தளம் மாவட்டம் மற்றும் குருநாக்கல் மாவட்டத்திலிருந்து வருகை தந்து சிறந்த முறையிலே இந்த போட்டிகளை சிறப்பாக போட்டியில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இரு அணி வீரர்களும் SSA சப்ளைஸ் மற்றும் வீனஸ் புலஞ்சா அணியினர். மற்றொரு விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்டான் அவர்கள் ஆட்டமிழந்து வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள். ஹுதாவுடைய பந்துவீச்சில் விக்கெட் காப்பாளராக கடமையாற்றிக் கொண்டிருந்த கவிந்து எரோஸிடம் பிடிகொடுத்து ஆட்டமிழந்து வெளியேறிக் கொண்டிருக்கின்றார் கிறிஸ்டான். புதிய துடுப்பாட்ட வீரராக நிமந்த் அவர்கள் புதிய துடுப்பாட்ட வீரராக வருகை தந்து கொண்டிருக்கின்றார். இன்னும் எஞ்சி இருப்பது 12 பந்து வீச்சுக்கள், 42 ஓட்டங்கள் பெற வேண்டும். SA சப்ளைஸ் இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால். ஃபஹத் அத்திஃபை ஃபஹதா ஃபஹத் சிறந்த முறையிலே பந்துகளை வீசக்கூடிய மற்றொரு பந்து வீச்சாளர் வீனஸ் புலஞ்சா அணியிலிருந்து ஃபஹத் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். சிறந்த முறையிலே வீசப்பட்ட பந்து லெக் திசையிலே தடுத்து ஆடுகின்றார். ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. நிமந்த அந்த மன்னிக்கவும் அருண அந்த ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 6 அதிகரிக்கின்றது. 2 விக்கெட்டை இழந்திருக்கின்றார்கள் SSA சப்ளைஸ் அணியினர். ஃபஹத் வளர்ந்து வரக்கூடிய இளம் வேகப்பந்து வீச்சாளர், இடதுகை பந்து வீச்சாளர். ஆமாம், அங்கே சிறப்பாக வீசப்பட்ட பந்து லெக் திசையிலே உயர்த்தி அடிக்கப்படுகின்றது. பிடியெடுப்பதற்கான சந்தர்ப்பம். ஆமாம், அங்கே சிறந்த முறையிலே பிடியெடுப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. நிபந்தவர்கள் தற்பொழுது ஆட்டமிழந்து வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள். வெற்றி இலக்கு 47 நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது SSA சப்ளைஸ் அணியினருக்கு. தற்பொழுது 3வது ஓவர் பந்து பரிமாற்றம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் இன்னும் எஞ்சி இருப்பது 10 பந்துகளுக்கு முகம் கொடுத்து 41 ஓட்டங்கள் பெற வேண்டும். சிறந்த முறையிலே வீனஸ் பொலஞ்சா அணி பந்து வீச்சாளர்கள் பந்து வீசுவதை காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. புதிய துடுப்பாட்ட வீரராக சுலக்க அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். சுலக் அவர்கள் லெக் திசையிலே தடுத்து ஆடுகின்றார். ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. ஃபஹத் சிறந்த ஒரு பந்து வீச்சு ஃபுல்டோஸ் முறையிலே வீசப்பட்டாலும் அதே சிறந்த முறையிலே வீசப்பட்டிருக்கின்றது. அடிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கப்படவில்லை. தடுத்தாடிவிட்டு ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. இன்னும் எஞ்சி இருப்பது ஒரு பந்து வீச்சு. மூன்றாவது பந்து ஓவர் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 3 பந்துகள் வீசப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு பந்து வீச்சு எஞ்சி இருக்கின்றது 3வது பந்து ஓவரில். அருணை நோக்கி பந்து வீசுவதற்காக ஃபஹத் சிறப்பாக பந்து வீசக்கூடிய ஒரு இளம் இடதுகை பந்து வீச்சாளர் ஃபஹத். மீண்டும் அங்கு மிக வேகமாக வீசப்பட்ட பந்து ஓங்கி அடிக்கின்றார். மட்டையில் படவில்லை, காலிலே படுகின்றது. ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்பு ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போட்டியை தொடர்ந்து நடைபெற இருக்கும் மற்றொரு போட்டி கொண்டச்சி ஹீரோஸ் அணியினருக்கும் ஹனி டாப்ஸ் அணியினருக்கும் இடையிலான போட்டி. சிலாவத்துறை ஹனி டாப்ஸ் அணியினருக்கு இடையிலான போட்டி தற்பொழுது இடம்பெற இருக்கின்றது. இரு அணி தலைவரையும் உடனடியாக காரியாலயத்துக்கு வருகை தருமாறு வேண்டிக் கொள்ளப்படுகின்றீர்கள். அதனைத் தொடர்ந்து இடம்பெற இருக்கின்ற முதலாவது அரையிறுதி ஆட்டம் பொற்கேணி சிசி கொண்டச்சி ஹீரோஸ் அணியினருக்கும் அதே போன்று ஹனி டாப்ஸ் அணியினருக்கும் இடையிலாக
இடம்பெறுகின்ற போட்டியினை தொடர்ந்து மன்னார் மாவட்டத்துக்கு உட்பட்ட அணிகளுக்கு இடையிலான முதலாவது அரையிறுதி ஆட்டம் இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையில் பொற்கேணி சிசி அணியினரும் அதே போன்று மன்னார் எவர்சைன் அணியினரும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான போட்டி இடம்பெற இருக்கின்றது. எனவே இரு அணித்தலைவரையும் காரியாலயத்துக்கு வருகை தருமாறு வேண்டிக் கொள்ளப்படுகின்றீர்கள். அதனைத் தொடர்ந்து ஜின்னா அகத்திமிருப்பு ஏ அணியினருக்கும் அதே போன்று முகம்மதியா வேப்பங்குளம் ஏ அணியினருக்கும் இடையிலான மற்றொரு இரண்டாவது அரையிறுதி ஆட்டம் இடம்பெற இருக்கின்றது. எனவே இரு அணிகளையும் தயார் நிலையில் இருந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்ளப்படுகின்றீர்கள். மீண்டும் அங்கே போட்டி ஆரம்பமாகிக் கொண்டிருக்கின்றது. தரங்க அவர்களினால் வீசப்பட்ட பந்து சுலக்க அவர்களினால் 6 ஓட்டம் பெறக்கூடிய சந்தர்ப்பமா பிடியெடுப்பதற்கான சந்தர்ப்பமும் இருக்கின்றது. ஆமாம், அங்கே சிறந்த முறையில் பிடியெடுப்பு செய்யப்பட்டு சுலக்கே அவர்கள் ஆட்டம் இழந்து வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள். அணியின் ஓட்டு எண்ணிக்கை 9 இருக்கின்ற போது மற்றும் ஒரு விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. சுலக் அவர்கள் ஆட்டம் இழந்து வெளியேறிக் கொண்டிருக்கின்றார். தாரக்க அவர்கள் சிறந்த முறையிலே பந்துகளை வீசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆமாம், தற்பொழுது போட்டி நிறைவுக்கு வந்திருக்கின்றது. குருநாகலில் இருந்து வருகை தந்த SSA சப்ளைஸ் அணியினருக்கும் அதே போன்று மன்னிக்கவும் ஓவர் நிறைவு பெற்றிருக்கின்றது. 21 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். 4 விக்கெட்டினை இழந்து SSA சப்ளைஸ் அணியினர். அதே போல நடந்து முடிந்த போட்டியில் அரஃபா லெவன்ஸ் மற்றும் ஜின்னா ஏ அணியினருக்கான போட்டியில் ஜின்னா ஏ அணியினர் வெற்றியிட்டிருந்தார்கள். இந்த போட்டியின் ஆட்டநாயகனாக சகோதரர் முன்தசிர் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். போட்டியின் ஆட்டநாயகனாக ஆகவே உரிய வீரர் அவசரமாக அந்த இடத்துக்கு சென்று இந்த கிண்ணத்தை பெற்றுக்கொள்ளுமாறு நாங்கள் தயவாக வேண்டியிருக்கின்றோம். இந்த கிண்ணத்தினை வழங்கி வைப்பதற்காக இந்த ஆட்டநாயகன் விருதினை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் அழைத்து நிற்கின்றோம். முருங்கன் பள்ளி பரிபாலன சபை தலைவரும் இந்த போட்டிக்கு ஊடக அனுசரணை வழங்கி வரும் சகோதரர் ஹதாஃபி அவர்களை நாங்கள் அழைத்து நிற்கின்றோம். பஹ்ரைன் ஷோ பொறுமையாளர் ஹதாஃபி அவர்களை நாங்கள் அழைத்து நிற்கின்றோம். இந்த கிரீடத்தினை வழங்கி வைப்பதற்காக அரஃபா மற்றும் ஜின்னா ஏ அணியினருக்கான போட்டியில் வெற்றி பெற்ற ஜின்னா ஏ அணியின் ஆட்டநாயகன் விருதை பெற்றிருக்கின்றார் சகோதரர் முன்தசிர். அவசரமாக உரிய இடத்துக்கு செல்லுங்கள். நெலுக்கு அவர்களினால் 4வது பந்து ஒரு பரிமாற்றம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் எஞ்சி இருப்பது 3 பந்துகளுக்கு 25 ஓட்டங்கள் பெற வேண்டும். SSA சப்ளைஸ் அணியினர் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால்
சிறப்பான ஒரு பந்து வீச்சு, ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இன்னும் எஞ்சி இருப்பது 2 பந்து வீச்சுகள் மாத்திரமே. 25 ஓட்டங்கள் பெற வேண்டும் எஸ்எஸ்ஏ அணி வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால். சகோதரர் முந்தசிர் அவர்கள் அவசரமாக அந்த கிண்ணத்தை பெறுவதற்காக செல்லுங்கள். லெக் திசையிலே தடுத்தாடுகின்றார் சல்மான். ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. அந்த ஒரு ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 23ஆக அதிகரித்திருக்கின்றது. சொல்லியாச்சு. கொண்டச்சி ஹீரோஸ் அணியினரையும் அதே போன்று ஹனி டாப்ஸ் அணி தலைவரையும் காரியாலயத்துக்கு வருகை தருமாறு வேண்டிக் கொள்ளப்படுகின்றீர்கள். நாணய சுழற்சி இடம்பெற இருக்கின்றது. எனவே காரியாலயத்துக்கு வருகை தருமாறு வேண்டிக் கொள்ளப்படுகின்றீர்கள். ஆமாம், தற்பொழுது போட்டி நிறைவுக்கு வந்திருக்கின்றது. இந்த போட்டியில் வந்துட்டீங்கண்ணா. இது நிகால், இந்த போட்டியில்